ஆக்ஸ்போர்ட் சென்றாலும் ஆளும் கட்சியை விமர்சிப்பேன் என குறிப்பிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி மீதான தனது விமர்சனத்தை திரும்பப் பெற மாட்டேன் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு பகுதியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது படிப்புக்காக வெளிநாடு சென்றாலும் ஆளும் கட்சிக்கு எதிரான தனது சண்டை தொடரும் எனவும் இதயம் தமிழ்நாட்டை சுற்றியே இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். பயணம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் முதல் முறை இது. தமிழகத்தை தாண்டி எங்கே இருந்தாலும் கூட இதயம் தமிழகத்தில் இருக்கும். தொடர்ந்து இத்தனை காலமாக எப்படி சண்டை போட்டமோ 3 மாத காலம் ஒரு மாணவனாக ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் இருந்தாலும் கூட தொடர்ந்து என்னுடைய சண்டை இருக்கும். ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் நேரம் கொடுத்து பார்த்து அறிக்கை மூலமாக எங்களுடைய கருத்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். முதலமைச்சரின் முதல் 3 வெளிநாட்டு பயணங்களும் தோல்வி பயணங்கள் என கூறிய அவர் இந்தியை வேண்டாம் என கூறி PMC பள்ளிகளில் 3வது மொழியை மாணவர்கள் கற்க முதலமைச்சர் தடுப்பதாகவும் விமர்சித்தார். எப்பொழுதுமே வெள்ளை அறிக்கை இதுவரை கொடுக்கல. எந்த கம்பெனி போன நாளை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட், வேலை வாய்ப்பு எவ்வளவு உருவாச்சு எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் மறுபடியும் முதலமைச்சர் போறாங்க. முதல் 3 பயணங்களும் தோல்வி பயணங்களாக தான் நாங்கள் பார்க்கிறோம். தமிழகத்திற்கு அவர் நினைத்த நிதியோ திரட்ட வேண்டிய நிதியோ வரல. அதனால் இந்த முறை அவர் போறாங்க. அமெரிக்காக்கெல்லாம் பெரிய ஒரு ப்ரோக்ராமோட போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழகத்திற்கு ஏதாச்சும் நிதி கொண்டு வராரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்கறாங்க. எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி PMC பள்ளி கூட கட்டுறாங்க. ஆனால் இங்கே மட்டும் 3 மொழி இல்லை என்று சொல்கின்றார்கள். இதற்காக மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார். PMC பள்ளிக்கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க. ஆனால் கையெழுத்து மட்டும் மும்மொழி கொள்கைக்கு விலக்கு கொடுங்க. எப்படி கொடுப்பாங்க? இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான். ஹிந்தி வேண்டான்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஹிந்தி ஆப்ஷனலாக கூட வேண்டான்னு சொல்லுங்க, பரவாயில்ல. ஆனால் 3வது மொழி படிங்க, காலத்தினுடைய கட்டாயம். அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம். இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி மீதான தனது விமர்சனத்தை திரும்பப் பெற மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய பின் 39 வயது அண்ணாமலை பேசியது தவறு என்றால் 70 வயது எடப்பாடி பழனிசாமி பேசியது சரியா எனவும் கேள்வி எழுப்பினார். ஆபாசமா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? சரி, 70 வயசு இருக்கக்கூடியவர் சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு. 70 வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா? 39 வயசு அண்ணாமலை விடுங்க. 70 வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா? அதுக்கு ஜெயக்குமார் விளக்கம் கொடுத்துட்டோம். கையை கால பிடிச்சு 70 வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சுட்டு இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டை அடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க. இளைஞன் டை அடிக்கிறது இல்ல, பேச்சுல, செயல்ல, வீரத்துல, ஆற்றல்ல, மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டை அடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது. அதனால தான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், பேசுனீங்கன்னா திரும்ப பேசு. இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. நான் இங்கே வந்திருப்பது மாற்றம். நல்ல விஷயத்தை பேசுவோம், வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம், நீர் மேலாண்மையை பத்தி பேசுவோம், சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம். பேசுறதுக்கு என்னைய விடுங்க. அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம். உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு, பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம். மக்கள் மன்றத்தில் வைப்போம். 53 வயது ராகுல் காந்தி இளைஞரா எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இளைஞரணி தலைவரா எனவும் அவர் சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தார். இத்தனை காலமா இருந்தவர்கள் 53 வயசு ராகுல் காந்தி இளைஞர்னு சொல்ற அளவுக்கு மோசமா போயிடுச்சு. ஸ்டாலின் ஐயா இளைஞரணி தலைவர் எத்தனை வருஷம் வரைக்கும்? உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் வயசு 50, இளைஞரணி தலைவரா? எங்க கட்சியில 35 வயசுக்கு மேல ஒரு நாளா இருந்தா இளைஞரணி தலைவர் விட மாட்டேன். பிஜேபியில 35th இயர் 1 டே எக்ஸ்ட்ரா அவுட், வேற பதவிக்கு போங்க. இளைஞர்களுக்கு வாய்ப்பு. அதை 3 வருடமாக கடைபிடிக்கின்றோம். அதனால இவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். 53 வயது 54 வயது வச்சுக்கிட்டு டிஷர்ட் போட்டுட்டு இளைஞர், 50 வயசுல திமுக இளைஞரணி தலைவர், 73 வயசு இருந்தவர் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 65 வயசு இருந்தவரை இளைஞரணி தலைவர். அவங்க எங்களுக்கு சொல்ல வேண்டாம்.